மக்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிக் பாஸ் 7 தமிழ்ல பிரதீப் அண்ணா அவர்கள் அவர் வெளியேறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முதல் பிக் பாஸ் சீசன் 3க்கு போனவங்க, பிபி அல்டிமேட்டுக்கு போனவங்க, அவங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்றாங்க. அவங்க அந்த பிரதீப் அவர்களுடைய நவம்பர் 4 2023 அவருடைய எவிக்ஷன் நடந்தது. நவம்பர் 2 நவம்பர் 3 எல்லாம் பிரதீப் அவர்களை பத்தி நிறைய விடயங்கள் போட்டாங்க. பிரதீப் அப்படி பண்ணான், இப்படி பண்ணான் அப்படின்னு ஒரு ட்வீட் எல்லாம் போட்டாங்க. நிறைய மீடியாக்கள் பிரதீப் பெண்களிடம் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு கண்ணில் பார்க்காமலே பிரதீப்போட பேரை அப்படி நாரடிச்சாங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஸோ அதே போல ஒவ்வொரு முறையுமே பிரதீப் என்ற நபர் மட்டும் அந்த சீசன்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய இந்த நபர்கள் டார்கெட் பண்ணார்கள். அதுவும் கடைசி வீக் சொல்லி வச்சது போல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பிரதீப்பை திங்கக்கிழமையிலிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தார்கள். இந்த சீசன் 8ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் கேப்டனா இருக்கக்குள்ள அந்த கடைசி நாள் என்னிடம் குறைகள் இருந்தா அதை சொல்லுங்க அப்படின்னு போட்டு, இதுதான் நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சொன்னாரு. அதை பெரிய குற்றமாக எடுத்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ண நபர்கள், முத்துக்கு திமிர் முத்துக்கு அப்படி இப்படின்ற மாதிரியும், முத்துக்குமரன் அவர்கள் பேசுற ஒரு சின்ன விடயத்துல கூட குறை காண்ற நபர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விடயங்கள் நடந்திருக்கு. அந்த அருண் பிரசாத் அப்படின்ற ஒரு நபர் பெண்களை கேவலமா பார்க்கிறாரு. நிறவெறி, ஏழ்மை அப்படியான விடயங்களை வெறுக்கிறாரு. கருப்பா இருந்தா அவருக்கு பிடிக்குது இல்லை, ஏழ்மையா இருந்தா அவருக்கு பிடிக்குது இல்லை, ஏழையா இருக்கிறவன் அறிவா இருக்கக்கூடாது என்ற இது அவருடைய முகத்திலையும் அவருடைய சிந்தனையிலையும் தெரியுது. அதே நேரத்தில் வெள்ளத்தோடையும் பணக்கார வர்க்கத்தோடையும் அவர் கூத்தடிக்கிறாரு. அது எல்லாத்தையும் விட பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையை அவர் பாவித்திருக்காரு. சோசியல் மீடியாவில் என்ன போல உங்களை போல மக்கள் அவர்கள் ஷேர் பண்றாங்க. பல பெரிய பெரிய மீடியாக்கெல்லாம் டேக் பண்ணியிருக்காங்க. ஆனா மக்கள் மட்டும்தான் பேசுறாங்க. அருண் பிரசாத் பாவித்த கேடுகட்ட கேவலமான ஒரு வார்த்தை. இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸுக்கு எந்த ஒரு போட்டியாளரும் அப்படியான வார்த்தையை பாவித்ததில்லை. நான் தெலுங்குல லைவ் பார்த்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் பிக் பாஸ்க்குள்ள போன தெலுங்கு பிக் பாஸுக்கு சீசன் 6 போன வரை பெரிய யூடியூபர் தெலுங்குல. அப்ப அப்படியான வார்த்தை அவரோட பேசிப்பட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அப்ப அப்படியான வார்த்தை தெலுங்குல கூட பாவிக்கல. அப்ப ஆனா அருண் பிரசாத் அப்படி ஒரு வார்த்தையை பாவிச்சிருப்பாரு. நக்கல் அடிச்சு சிரிக்க ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சிரிக்கும். அப்படியான வார்த்தையை வெளியில பாவித்தா அப்படிப்பட்ட நபரை விசாரிக்க கூட, சட்ட ரீதியா விசாரிக்க கூட நடவடிக்கை இருக்கு. ஏன்னா அப்படி அதை ஒரு நகைச்சுவை அவர் சொல்றாரு. அப்படி ஒரு கேவலமான விடயத்தை 6ல ஆரம்பிக்கும் 4 எழுத்து வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய டாபிக். அதை எத்தனை யூடியூபர்ஸ் இன்னைக்கு பேசினாங்க நீங்களே பாருங்க, எவ்வளவு பேர் விலை போயிருக்காங்க. அடுத்தது இந்த சௌந்தர்யா அப்படின்ற நபர் இந்த நேரத்துக்கு சௌந்தர்யா பண்ற விடயத்தை மஞ்சரி பண்ணியிருந்தா அல்லது முத்துக்குமரன் பண்ணியிருந்தா இன்னைக்கு யூடியூபர்ஸோட தம்ப்நெயில் எப்படி இருந்திருக்கும், டைட்டில் எப்படி இருந்திருக்கும், பெரிய பெரிய மீடியா எல்லாம் என்னத்தை சொல்லியிருக்கும். இந்த ஜாக்லினோட பித்தலாட்டங்கள், பொய்கள், அந்த வன்மமான எண்ணங்கள், இதை மஞ்சரியோ முத்துவோ பண்ணியிருந்தா இன்னைக்கு ஹைலைட் என்ன? ஆனா இந்த சௌந்தர்யா பண்ண விடயத்தை, ஜாக்லின் பண்ண விடயத்தை, அருண் பிரசாத் பண்ண விடயத்தை எப்படி கண்டு காணாம இந்த மீடியா போகுது? இதுதான் இந்த வெள்ளத்தொழுக்கும் பணக்காரத்துக்கும் இருக்கிற என்ன சொல்லலாம், நமக்குள்ளே இருக்க கருப்பாடுகள் தான். இந்த விலை போன இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் தான். இவங்களாலதான் என் நியாயமே இல்லாம போகுது. இவங்க இப்படியான கருப்பாடுகள் இருக்கிறதால சௌந்தர்யா போன்ற நபர்கள் கேமரா இருந்தாலும் பயப்படாம பல விடயங்களை பண்ணுது. அருண் பிரசாத் போன்ற நபர்கள் கேமரா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பா இருக்கிறவங்களை ஒதுக்கி வைக்கிறான், ஏழைகளை மதிக்கிறான் இல்லை. இதுதான் நடக்குது. நீங்க பாருங்க எத்தனை யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்கன்னு. பல பேர் முத்துக்குமரனோட போட்டோவை கூட தம்ப்நெயில்ல வைக்கிறாங்க இல்ல. மில்லியன் கணக்குல அந்த சேனல் ரிவ்யூ பண்ற நபர்கள், லட்சக்கணக்கில் இருக்கிற நபர்கள் அந்த அளவுக்கு விலை போயிருக்காங்க. ஏன்னா முத்துவ அதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாதான். முத்து வின்னர்ன்ற மாதிரி, முத்து என்ற இருக்கிற மாதிரி பாப்பா நான் எவ்வளவு நாளைக்கு தான் பண்றீங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் அடக்குமுறை. இன்னொரு பக்கம் இந்த உறவு முறைகள் இருக்குல்ல, காதல், இது வரைக்கும் இல்லாத காதல் இந்த முறை, இந்த இப்பதான் வரும் காதல். காசுன்னா காதல் வரும். இந்த போன சீசன் போனதுங்க அப்படி அதுங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடக்குமுறை, ரசிகர்களை மிரட்டுறது, போலியா அவங்களே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போட்டு இப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற நபர் வெற்றி யார் வெற்றி பெற போறாரோ அவர் மீது, முத்துவை பத்தி தப்பா போடுறது, தப்பான ஒரு பேரை ஏற்படுத்த பார்க்கறது, அப்படியான விடயங்கள் நடக்குது. மற்றும் பாத்தீங்கன்னா
இப்ப சோசியல் மீடியால வளர்ந்து வர்ற பேச்சஸ் இருக்குல்ல, ஈவன் வேற கேட்டகரியா இருந்தா கூட, வேற குக்கிங் கேட்டகரி, என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி, கேமிங் கேட்டகரியா இருந்தா கூட அந்த கண்டென்ட்டை வச்சு முத்து அட்டாக் பண்ணு, முத்துக்கு எதிராக பண்ணு அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய விடயங்கள் பார்த்து நிறைய எவிடன்ஸ். ஒரு போஸ்ட்டுக்கு 150 ரூபா. ஒரு போஸ்ட் முத்துவை பத்தி தப்பா போடுறேன்னா, அருணை பத்தி நல்ல மாதிரி போடுறேன்னா, சௌந்தர்யாவை பத்தி நல்ல மாதிரி போடுறேன்னா அதுக்கு காசு 200 300 அப்படின்னு. நீ வந்து முத்துவை கிழிச்சு வீடியோ போடு, மெமி போடு. இந்த சில பேர் இருக்காங்கல்ல, இந்த பிக் பாஸ் வீடியோக்களை எடுத்து ஒருத்தங்களை அசிங்கப்படுத்துறது, அப்படியான சேனல்கள் தான் பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கொண்டிருக்கு. சரிங்களா? இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே. அதனால முத்துக்குமரனோட மக்கள், முத்துக்குமரனுக்கு ரசிகர்களாக இருப்பவர்கள் உண்மையான மக்கள், சரிங்களா, நல்ல மக்கள். ஸோ விழிப்பாருங்க, முத்துக்குமரன் அவர்களுக்கு ஓட்ட போடுங்க. ஹாட்ஸ்டார்ல ஆஃபிஷியலி போடுங்க, அதுக்கப்புறம் அன்அஃபிஷியலி தமிழ் கிளிஸ்ட்ல போடுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் முத்து அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை வந்து போட சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது நாளைய டாஸ்க் சம்பந்தமான சில தகவல்கள். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டெவிலா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஏஞ்சலாவும், ஏஞ்சலா இருந்தவங்க டெவிலாவும் மாற போறாங்க, இப்படியே மாற போறாங்க அப்படின்றது ஒரு தகவல். சரிங்களா? அதுல பல அடிதடிகள், அதாவது இந்த சண்டைகள் மாதிரி நிறைய விடயங்கள் நடந்து இருப்பதாகவும், இன்னைக்கு எப்படி இந்த பிக் பாஸ் வீடு பத்தி எரிஞ்சுதோ அதை விட டபுள் மடங்கு பத்தி எரியும் அப்படின்றாங்க. டபுள் மடங்கு எப்படி பத்தி எரியும் பாப்போம் என்ன மாதிரி அப்படின்னு. ஸோ பத்தி எறியது பிரச்சனை இல்லை மக்களே. ஆனா அதை இப்போ முத்து தப்பு பண்ணா நீங்க வந்து ஒரு சின்ன விடயம் பண்ணாலே தட்டி கேட்குறீங்க, வச்சு செய்றீங்க, அவரை பத்தி விமர்சனம் பண்றீங்க, அப்பாவி ஒரு அப்படி பேச தேவையில்லாத விடயத்தை பெருசா பேசுறீங்க. ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்ப வேண்டிய அந்த 3 உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு வந்து பிரச்சனை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒட்டுமொத்த மக்களுமே இந்த 3 அருண் பிரசாத், ஜாக்லின், சௌந்தர்யா 3க்கு எதிராக வெளியில அனுப்பு அப்படி என்பதுதான் மக்கள் செல்வனர் மக்களோட குரலா இருக்கு. இவ்வளவு விடயங்கள், இவ்வளவு அடக்குமுறைகள் முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு எதிராக இவ்வளவு கேவலமான விடயங்கள் வெளியில நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பேசணும். அவர் பேசாதபடியாத்தான் மக்களோட உணர்வுகள் வந்து இப்படி பொங்கி இருக்கு ஒண்ணு. ஆனா அவர் பேசாதபடியாத்தான் இதுகள் வந்து இவ்வளவு தூரம் தங்களுடைய கேவலமான ஒரு முகத்தை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்குது. ஏன்னா மக்கள் செல்வன் ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஒருவேளை நாங்க செய்யறது சரிதான் போல இருக்கு, முத்துக்கு ஃபேன்ஸ் இல்ல போல இருக்கு, மஞ்சரிக்கு ஃபேன்ஸ் இல்ல போல இருக்கு, அப்ப நம்மளோட உண்மையான முகத்தை ஃப்ரீயா பண்ணுவோம், இது மக்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நடிச்சதுகள் எல்லாம் உண்மையா வெளியில வந்திருக்கு. அதுக்கும் அவரது மக்கள் செல்வன் தான் காரணம். ஒருவேளை இதுகளை வெளியில கொண்டு வரதுக்கு தான் அவர் அப்படி பண்ணாரு தெரியல. ஏன்னா அவருக்கு மக்கச்சக்கமான பிரஷர் இந்த அருண் பிரசாத் சைட்ல இருந்து, ஜாக்லின், சௌந்தர்யா சைட்ல இருந்து அவங்கள கேள்வி கேட்க கூடாது, அவங்கள கை வைக்க கூடாது. அவரே காண்டா இருக்காரு, அவங்களோட பிஆர் டீம் வந்து சும்மா கை தட்டுறதுக்கு. ஒருவேளை அவருடைய மாஸ்டர் பிளான கூட இருக்கலாம். பட் வட்டவர் விஜய் சேதுபதி அண்ணா, இந்த வீக்கெண்ட் உங்களை ஒட்டுமொத்த மக்களும் நம்பி இருக்கிறோம், வச்சு செய்யுங்க. இந்த 3ஐயும் முடிஞ்சா 3ஐயும் வெளியில் அனுப்பி விடுங்க. மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, தொடர்ந்து இதை பத்தி பேசுங்க, மக்கள் செல்வனை டேக் பண்ணுங்க. நன்றி.